no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். भारत माता की भारतीय जनता कच्ची மக்கள் மாற்றத்தை நோக்கி தயாராகிவிட்டார்கள். ஆட்சி மாற்றம் உறுதி. இந்த 4.25 வருஷமும் எந்த ஆட்சியும் அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யவில்லை. குடும்ப ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது முறையாக அணுக வேண்டிய சமாச்சாரம். ஏதோ மனுவை வாங்கி கொண்டு வைகாயத்தில் போட்டுக்கிட்டு அந்தால நான் திருநெல்வேலிக்கு போகக்கூடிய ஆள் இல்லை. சம்பவத்தில் நடந்த குறைகள் யார் தவறு நடந்தது அதை மட்டும் தான் சொல்கிறேனே தவிர யார் வேணாலும் கூட்டம் நடத்தலாம், யார் வேணாலும் நடத்தலாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, காவல்துறையுடைய பொறுப்பு, யார் எந்த உயிர்களும் பலியாகக்கூடாது. அது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய பொறுப்பு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம்ன்றீங்க. ஒரு பக்கம் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம்னு திமுக அவங்க ஒரு ஸ்லோகனோட உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பயணம் என்ன மாதிரி பயணமாக இருக்க போகுது? நான் ஏற்கனவே இந்த மேடையில் நான் பேசியிருந்தேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி மது பழக்க வழக்கங்கள், போதைப்பொருள் பழக்க வழக்கங்கள், கல்லூரிகள், பள்ளி, சாலைகள் எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு. இதில் அவங்க எப்படி தலையை குளிய முடிய மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கி ஃபோக்சோ குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், வயதான முதியவர்களுடைய கொலை குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாவு, கரூரில் 41 பேர் மரணங்கள். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எப்படி எந்த விதத்தில் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை நோக்கி தயாராகிவிட்டார்கள். ஆட்சி மாற்றம் உறுதி. இந்த 4.25 வருஷமும் எந்த ஆட்சியும் அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யவில்லை. குடும்ப ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு முக்கியமான பயணம் திரு EPS அவர்களை வரவேற்றிருக்க முடியும் அல்லவா? நீங்கள் ஏன் அதுக்கான ரெக்வஸ்ட்டை வைக்கல? நீங்கள் அவரை இந்த மேடையில் ஏற்றிருந்தா அவர் தான் உங்கள் கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டில். ஏன் அதற்கான முனைப்பை நீங்கள் எடுக்கலை? இல்லை, நான் அதாவது என்னென்னா பெரிய தலைவர்கள் வரும்போது, பாரத பிரைம் மினிஸ்டர் வரும்போது அல்லது உள்துறை அமைச்சர்கள் வரும்போது பெரிய நிகழ்ச்சியை இது சுற்றுப்பயணம் தான். நாங்கள் இணைந்து ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறோம். அதில் மாண்புமிகு EPS அவர்கள் கலந்து கொள்வார். மக்கள் நீங்கள் சொல்கிறத ஏற்பாங்களா கிரவுண்டில்? நாங்கள் சொல்லாமலே இன்றைக்கி மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் அன்னைக்கு. நீங்கள் யாத்திரை நிகழ்வு மக்களை சந்திப்பதற்காக தொடங்கியது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் கரூரில் நடந்த இன்சிடென்ட் காரணமாக உங்களுக்கு அந்த யாத்திரை பெரிதாக நடத்த முடியல. ஆனாலும் இன்றளவிலும் நீங்கள் உங்கள் யாத்திரையை முழுமை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு இடத்துல நின்று பேசிட்டு பாருங்க. ஆனால் டிவிக்காவை தொடர்ந்து ஆதரித்து கொண்டே இருக்கீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களே. நான் யாரையும் ஆதரித்து பேசலை. நடந்த சம்பவத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். சம்பவத்தில் நடந்த குறைகள் யார் தவறு நடந்தது அதை மட்டும் தான் சொல்கிறேனே தவிர யார் வேணாலும் கூட்டம் நடத்தலாம், யார் வேணாலும் நடத்தலாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, காவல்துறையுடைய பொறுப்பு, யார் எந்த உயிர்களும் பலியாகக்கூடாது. அது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய பொறுப்பு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் போட்டிருக்கிற பதிவில், கடந்த சில மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட பதிவில் கடைசி 2 வரிகள் நீங்கள் யாரோ இருக்காங்கன்னு அவங்க தரப்பில் சொல்கிற மாதிரியே சொல்லிகிட்டே இருக்கீங்களே. குற்றவாளி யாருன்றதை நீங்கள் ஏதோ தீர்ப்பு எழுதுகிற மாதிரி சொல்கிறீங்களே. இல்லை, ஒரு தனிநபர் ஆணையம், நான் தீர்ப்பு சொல்லலை. இப்போ அது CBI சொல்லுவாங்க, அதை விசாரித்து பார்த்து. உங்களுடைய பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த நெசவாளர் காலனி பகுதியில் மக்களை சந்திச்சிருக்கீங்க. அவங்க நிறைய குறைகள், மனுக்கள் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 3 பிரச்சனையை சொன்னாங்க. எங்கள் தொழிற்சாலைக்கு நிலத்தை எடுத்து கொடுத்தது, எங்களுக்கு பட்டா இல்லைன்னு சொல்கிறதும், அதே போல் ரயில் நிறுத்த கோரிக்கை நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீக்கிரமாக செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் அந்த மனுவை கொடுக்கறது ஒரு சம்பிரதாயமாக போயிடக்கூடாது. அதை எப்படி செய்து முடிப்பீங்க? அதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? இல்லை மாவட்ட தலைவர் மூலமாக செய்ய போகிறீங்களா? என்ன மாதிரி? இல்லை, இதை பொறுத்த மட்டிலும் இது முறையாக அணுக வேண்டிய சமாச்சாரம். ஏதோ மனுவை வாங்கி கொண்டு வைகாயத்தில் போட்டுக்கிட்டு அந்தால நான் திருநெல்வேலிக்கு போகக்கூடிய ஆள் இல்லை.
நான் மனுவை இப்போ ஆட்சேபம் சொல்லி என்னுடைய லெட்டர் பேடில் டைப் பண்ண சொல்லியிருக்கேன். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய KKSSR அவர்களிடம் பேசி இதற்கு தீர்வு காணுவதற்கு நான் கண்டிப்பாக முயற்சி செய்வேன். நெசவாளர்களை பொறுத்த மட்டிலும் இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஸ்ரீவில்லிபுத்தூராக இருந்தாலும், நான் நேற்று சென்ற நிலையூர் கிராமமாக இருந்தாலும் சரி, எங்கள் பாளையங்கோட்டையில் இருக்க சௌராஷ்டிர மக்கள் வாழ்கின்ற பகுதியிலும் சரி, அவர்களுக்கு தகுந்த கூலி கிடைப்பதில்லை. அதற்கு அரசாங்கத்திடம் பேசி அவர்களுக்கு என்ன இங்கு மட்டுமல்ல, ஈரோடிலும் சரி, அதில் அவர்களுக்கு தேவையான உதவி எப்படி செய்ய முடியும் என்று அதை கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்த்து, சில பேர் விசைத்தறி அவர்களுக்கு விசைத்தறிக்கு பணம் வாங்க முடியாமல் இருக்கிறது, அவருக்கு லோன் கொடுக்கலாமா, எப்படி செய்ய வேண்டும் என்பதை அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, ஏன்னா உடனடியாக செய்ய முடியாத விஷயம் அது, ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம். இன்றைக்கி மாநில அரசாங்கம் எங்களுடைய கையில் இல்லை. 26 பிறகு மாநில அரசாங்கம் கையில் வரும்போது இதற்கும் நாங்கள் தீர்வு காண்போம். இல்லை, கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றமே இன்றைக்கி ஒரு CBI விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் அதை இப்பொழுது எதுவும் சொல்ல முடியாது. நிறைய இடங்களில் குடிநீர் பிரச்சனை ஏற்கனவே எல்லா இடங்களையும் குடிநீர் பிரச்சனை இருக்குது. அதை தமிழக அரசாங்கம் சரியான முறையில் கையாளவில்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, எதிர்க்கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சிக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் சட்டமன்றத்தில் குரலாக நிச்சயமாக எழுப்புவோம்.